வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சுப்ரஜா அவர்கள் எழுதிய கோட்டை வீடு கதையின் 8வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரமேஷ் என்னை பார்த்து, பால் சாப்பிடலாமா என்றார். சாப்பிடலாம், முதல்ல நீங்கள் குடிங்க, அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. சொல்லியபடியே சொம்பை எடுத்து அவரிடம் கொடுத்தேன். மெல்ல குடித்தவர் சொம்பை என்னிடம் நீட்டினார். வாங்கி பார்த்தேன். அடியில் கொஞ்சம் மீதி இருந்தது. இது எதுக்கு? இதையும் சேர்த்து குடிச்சிட வேண்டியது தானே? ஆ, சாஸ்திரத்துக்கு ஒரு சொட்டாவது வைக்கணும்னு வச்சிருக்க. குடித்தேன். அவர் என்னை மெல்ல அணைத்தார். இன்னையிலிருந்து நீ வெறும் நிலா இல்ல. நிலா ரமேஷா? கோட்டை வீட்டு நிலா. முத்தி போச்சு. இனிமேதான் முத்தணும். அவர் உதடுகளில் பால் வாசனை இருந்தது. முழிப்பு வந்தது. அறையில் இருந்த அறை வெளிச்சத்தில் சுவர் கடிகாரம் பார்த்தேன். சரியாக தெரியவில்லை. பக்கத்தில் பார்த்தேன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். பாத்ரூமுக்குள் சென்றவள் விளக்கை போட்டு என்னை பார்த்தேன். வெட்கமாய்த்தான் இருந்தது. விளக்கு ஒளியில் கடிகாரம் பார்த்தேன். மணி 3. கோட்டை வீடு நிசப்தமாயிருந்தது. டீப்பாயின் மீது நான் வைத்திருந்த கொத்து சாவியை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டேன். அந்த அறையை விட்டு வெளியில் வந்த நான் மெல்ல என் அறை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். இருட்டு. வரவேற்பு அறை தாண்டிய போது மாடிப்படியில் யாரோ நிற்பது போன்று. அது பிரம்மைதான். மெல்ல நடந்து அறையின் பூட்டை திறந்தேன். உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதுவரை இல்லாத ஒரு சில்லிப்பு அறைக்குள் எழுந்தது. கதவை உள்புறம் தாளிட்ட நான் கட்டிலில் உட்கார்ந்தேன். தாகம் தொண்டையை வரட்டியது. மேஜையின் மீது சொம்பு தண்ணீர் எடுத்து குடித்தேன். இரவு விளக்கை போட்டுவிட்டு பெரிய விளக்கை அணைத்தேன். படுக்கையில் படுத்ததும் என்னையும் அறியாமல் உறக்கம் என் கண்களை தழுவியது. திடீரென்று முழிப்பு மீண்டும். இப்பொழுது மீண்டும் அந்த குழந்தையின் அழுகுரல் துல்லியமாக கேட்டது. திடுக்கிட்டு எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தேன். எனக்கு அந்த இருளில் குழந்தையின் அழுகுரல் மெல்லிய அச்சத்தை ஏற்படுத்தியது. காதை தீட்டிக்கொண்டு கேட்க முயன்றேன். எந்த திசையில் இருந்து வருகிறது? இது கற்பனை இல்லை, நிஜமான அழுகுரல்தான். உட்கார்ந்திருந்த நான் எழுந்து மெல்ல கதவருகில் சென்றேன். வெளியில் நிசப்தத்தினை கிழித்து கொண்டுதான் கேட்டது அந்த அழுகை குரல். இரவு சாப்பாட்டு மேஜையில் இருந்தபோது கேட்ட அதே குரல். மெல்ல கதவை திறந்தேன். முன் அறையில் இருட்டு, நிசப்தம். யாரோ வேகமாய் படிக்கட்டில் ஓடியது போல் தோன்றியது. இந்த நேரத்தில் யார் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள்? நான் வேகமாய் நடந்து படி அருகில் போனேன். மேலே பார்த்து, யாரது என்ற குரல் கொடுத்தேன். பதில் இல்லை. மெல்ல படியேறினேன். எனக்குள் ஒரு படபடப்பு இருந்தாலும் மேல் படி வரை சென்றேன். யாரும் இல்லை. வேகமாய் படியில் இறங்கினேன். கீழே யாரோ நின்றிருந்தார்கள். யாரது? நான் தான். சமையல்கார அம்மாவின் குரல். என்ன, தூங்கலையா நீங்க? இல்லம்மா, தூங்கிட்டு தான் இருந்தேன். உங்க குரல் கேட்டு தான் எழுந்து வந்தேன். என்னம்மா ஆச்சு? ஒண்ணுமில்ல. யாரோ நடமாடினா மாதிரி இருந்துச்சு. மாடிப்படியில யாரோ வேகமா ஏறி போனா மாதிரி. நான் போய் பார்க்குறேம்மா. வேண்டாம்மா, நீங்க போய் தூங்குங்க. நான் மேல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சொம்புல தண்ணி கொடுங்க. இதோ வரம்மா என்ற கிச்சன் நோக்கி நடந்தாள். நான் அறைக்கு திரும்பினேன். மணியை பார்த்தேன். 4:20. தூக்கம் கலையவில்லை. கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு படுக்க வேண்டியதுதான். முதல் இரவினால் ஒரு சுகம் ஏற்பட்டிருந்தாலும் உடம்பு எல்லாம் ஒரு மாதிரி வலித்தது. சமையல்கார அம்மாள் தண்ணீர் சொம்புடன் வந்தாள். வாங்கி கொண்டு அவர் வெளியில் திரும்ப செல்கிற வரை காத்திருந்து கதவை மூடினேன். கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு படுத்தேன். மீண்டும் முழிப்பு வந்தபோது மணி 5:36. அவசரமாய் காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு என் அறையின் பீரோவில் இருந்த சின்ன மரப்பெட்டியை எடுத்தேன். உள்ளே இருந்த சின்ன விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்ய வசதியாய் இருந்த சின்ன வட்ட வெள்ளித்தட்டையும் எடுத்தேன். சமையல்கார அம்மா சின்ன தம்ளரில் அபிஷேகத்துக்கு பால் எடுத்து வந்து தந்தாள். அபிஷேகம் முடிந்த பின் அதை கொஞ்சம் குடித்தேன். சமையல்கார அம்மாள் நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். அவள் மிகுந்த பக்தியுடன் வாங்கி குடித்தாள். அவள் சென்ற பின் என்னையும் அறியாமல் நான் அந்த வரைபடத்தை எடுத்து வைத்து பிரித்து பார்க்க ஆரம்பித்தேன்.
எனக்கு சில விஷயங்கள் புலப்பட ஆரம்பித்தன. பின் கணக்கு புத்தகங்களை எடுத்து வைத்து பார்த்தேன். எங்கு எங்கு நிலங்கள் சொந்தமாக உள்ளன, தற்பொழுது யார் யார் அதை கவனித்து வருகிறார்கள், அவற்றின் வருட வருவாய் என்ன, திருநெல்வேலியில் உள்ள கட்டடங்கள், அவற்றின் லீஸ் விபரம், வாடகை விபரங்கள் விவரமாக இருந்தது. உத்தேச கணக்கு போட்டாலே எங்கோ சென்றது. எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தேன். மெல்ல கதவை தட்டும் ஓசை. மேடம், உள்ள வரலாமா? ரமேஷ் தான். அட வாங்க. கதவை உள்பக்கம் தாழ் போட்டு வச்சிருந்தா எப்படி உள்ள வர்றது? கணக்கு புத்தகங்கள், வரைபடம் எல்லாவற்றையும் பீரோவில் வைத்துவிட்டு கதவை திறந்தேன். உள்ளே நுழைந்த ரமேஷ், நிலா, டிஃபன் சாப்பிட போகலாம், பசிக்குது என்றார். அப்பொழுதுதான் மணியை பார்த்தேன். 9. எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டே இருக்காங்க. நான் உள்ள வரலாமா? குரல் கேட்டு வாசல் பார்த்தேன். மாமா நின்று கொண்டிருந்தார். அட, என்ன மாமா, வாங்க. உள்ளே வந்தவர், உங்க அம்மா கிட்ட கூட கேட்டுத்தான் உள்ள வருவேன். இப்ப நீ கோட்டை வீட்டு ராணி, ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருப்பீங்க என்றார். அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாமா, பசிக்குது, சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு இருந்தார். நீங்க வந்துட்டீங்க. ஆமா ஆமா, எனக்கும் பசிக்குது, சீக்கிரம் எழுந்துட்டேன்ல. எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? 3 மணிக்கே எழுந்துட்டேன். பட்டத்திரி கிளம்பினார் இல்ல. நானும் 3 மணிக்கு எழுந்து வந்துட்டேனே, என்ன நீங்க கவனிக்கலையா? இல்லையே, அவர் எழுந்த வேகத்திலேயே கிளம்பிட்டாரு. கேட்டை பூட்டிட்டு உடனே வந்துட்டேன் உள்ள. மாமா சொன்னது எனக்கு ஏனோ சின்ன உறுத்தலை ஏற்படுத்தியது. விடியலில் இருட்டில் நின்ற யாரோ என்னை கவனித்ததைப் போல் நான் உணர்ந்ததையும், மாடிப்படியில் யாரோ வேகமாய் ஏறிப் போனதும் நான் தொடர்ந்து போய் பார்த்ததையும் பற்றி அவரிடம் ஏதும் கேட்கத் தோன்றவில்லை. மாமாவிடம் ஒரு சின்ன உறுத்தல் எனக்கு ஏற்பட்டது. இதுதான் எனக்கு முதல் தடவை. சாப்பாட்டு மேஜைக்கு போனோம். எல்லோரும் காத்திருந்தார்கள். அப்பாவும் இருந்தார். என்னை பார்த்ததும் சிரித்தார். அவர் மகிழ்ச்சி பொங்க பெருமையுடன் என்னை பார்ப்பது புரிந்தது. அத்தை வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் சிரித்தவாறு இருந்தாள். எனக்கு ஒரு பக்கம் ரமேஷ் உட்கார, இன்னொரு பக்கம் மாமா உட்கார்ந்து கொண்டார். வந்தனா எனக்கு நேர் எதிரே உட்கார்ந்திருந்தாள். அவள் பார்வை ரமேஷின் மேல் இருந்தது. ரமேஷை விழுங்கி விடுவதைப் போல் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளையே பார்ப்பதை உணராதவள் சட்டென்று தன் பார்வையை மாற்றிக்கொண்டாள். சாப்பிட்டு முடிந்து கை கழுவி முன் அறைக்கு வர அப்பா என் அருகில் வந்தார். நிலா, நான் தூத்துக்குடி வரைக்கும் போறேன், 20,000 வேணும். அவர் எனக்கு மட்டும்தான் கேட்கும்படி கேட்டார். எதுக்குப்பா? சின்னம்மாவுக்கு கொடுக்கணுமா, மாசா மாசம் தர்றது தான். வாங்கிக்கங்கப்பா. ஆமா, ஏன் சித்தி வீட்டில் இருந்து யாரும் கல்யாணத்துக்கும் பொறுப்பு மாத்துறதுக்கும் வரல? வந்தா நீ கவனிக்கல, சாப்பிட கூட இல்லை, கிளம்பிட்டா என்றார். நான் தான் பரபரப்புல கவனிக்கல. நீங்க எனக்கு சொல்ல வேண்டாமா? உங்க 2 பேர்கிட்டையும் நானும் அவரும் சேர்ந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இருப்போம் இல்ல? அதுக்கு என்னம்மா, ஒரு நாள் நீயும் மாப்பிள்ளையுமா வாங்க, அங்க பார்க்கலாம்ப்பா. நீங்க எப்ப கிளம்ப போறீங்க? நீ பணம் கொடுத்ததும் கிளம்பிடுவேம்மா. வாங்கப்பா. அவரை என் அறைக்கு அழைத்து போனேன். பீரோவில் இருந்த பணத்தை எடுத்து எண்ணி அவரிடம் கொடுக்கும்போது கேட்டேன். எப்ப திருப்பி தருவீங்கப்பா? 2 வாரமாவது ஆகும்மா. ஏதாவது வேலைன்னா மாமா கிட்ட சொல்லு, அவர் என்னை அழைச்சிட்டு வந்துடுவாரு என்றார். சரிப்பா, நான் கிளம்புறேம்மா. எப்படிப்பா போவீங்க? மாமா என்னை இறக்கி விடுவாரு. சரிப்பா, பார்த்துட்டு போயிட்டு வாங்க. உடம்பு பார்த்துக்கங்கப்பா. நான் சொன்னதும் அவர் என்னை பாசமாக பார்த்தார். அவர் கண் லேசாய் கலங்கியது போல் எனக்கு தோன்றியது. மறுபடியும் முன்னறைக்கு வந்தபோது அது காலியாய் இருந்தது. யாரும் இல்லை, எல்லாம் அவர் அறைக்கு போய்விட்டார்கள் போல. மாமா வந்தார். நான் அப்பாவை விட்டுட்டு வந்துடுறேம்மா என்றார். சரி மாமா, பெட்ரோல் இருக்கா? இருக்குமா என்று அவர் கிளம்பினார். வாசல் கதவு திறந்தே கிடந்தது. மெல்ல படிகளில் ஏறினேன். வந்தனா அறையை நோக்கி நடந்தேன். அவளின் அறை மூடியிருந்தது. எனக்கு அது ஆச்சரியம்தான். உள்ளே பேச்சு குரல். என்ன இது, பகல் நேரத்துல யாராவது வந்துட போறாங்க? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நீங்க ரொம்ப மோசம். எனக்கு அந்த குரல் பரிச்சயமான குரல்தான். அதிர்ச்சியில் உறைந்தேன். வந்தனாவின் குரலில்தான் அது. அந்த குரலில் ஒருவித யக்கத் தொனி. ஒரு நிமிடம் கதவை தட்டலாமா வேண்டாமா என்று யோசித்தேன். மெல்ல கீழே இறங்கினேன்.
அறைக்குள் நுழைந்து கட்டிலில் உட்கார்ந்தேன். சில விஷயங்களில் சட்டென்று எடுக்கும் முடிவுகள் சரியானதாகத்தான் இருக்கும். வேலைக்கார அம்மாவை அழைத்தேன். என்னம்மா, சின்ன அத்தை எங்க இருந்தாலும் உடனே கூப்பிட்டுட்டு வாங்க. சரிம்மா என்றபடியே வெளியில் போனாள். நான் வரும் அத்தையிடம் என்ன பேச வேண்டும் என்பதனை ஒரு முறை மனதிற்குள் ஒத்திகை பார்த்து கொண்டேன். கொஞ்ச நேரத்தில் என்னம்மா என்றபடியே உள்ளே நுழைந்தாள் அத்தை. அழைத்து வந்த சமையல்கார அம்மா, வேற ஏதாவது வேணுமாம்மா என்று கேட்டாள். நான் அத்தையை பார்த்தேன். அத்தை, கொஞ்சம் காஃபி குடிக்கலாமா? ம். நான் வேலைக்கார அம்மாவை பார்த்தேன். 2 காஃபி, 1 ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், போட்டு கொண்டு வர சொல்லுங்க என்றேன். சரிம்மா என்றபடி அவர் போனதும் நான் அத்தையின் பக்கம் திரும்பினேன். அத்தை, என் மேல உங்களுக்கு இருந்த கோபம் போயிடுச்சா? அத்தையிடம் எப்படி பேச வேண்டும் என்று நான் ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த வார்த்தைகள் கேள்வியாய் அவர் முன் விழுந்தன. எனக்கு முதல்ல கோபமும் வருத்தமும் இருந்தது. இப்ப அதெல்லாம் இல்லம்மா. பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 பேர் வாழ்க்கை நரகமா போயிடும். அத்தை யோசிக்காமல் வெளிப்படையாக தன் மனதில் இருந்ததை சொன்னாள் என்றே தோன்றியது. அத்தை, சுரேஷோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்குமா. அவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் போல இருக்கு. ஊருக்கு திரும்பினதும் கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன். நான் தான் அவனை பிரிய மனசில்லாம இங்க சம்பந்தம் முடிச்சிடலாம்னு நினைச்சேன். அவனுக்கும் ஆசை இருந்தது உண்மைதான். இப்ப நார்மல் ஆயிட்டான். அத்தை நிறுத்த, அத்தை, நம்ம டாக்டர் பொண்ணு வந்தனாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டேன். அத்தை முகத்தில் முளைத்த ஆச்சரியத்துடன், என்ன நிலா, திடீர்னு இப்படி கேட்குற? படிச்ச பொண்ணு நல்லா மாடனா இருக்கு என்ற கண்களில் கேள்வியுடன் நிறுத்தினாள். அத்தை, நான் சுத்தி வளைக்க விரும்பல. வந்தனாக்கும் சுரேஷ் மேல ஒரு பிரியம் இருக்கு போல. உங்களுக்கு விருப்பம்னா நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். கல்யாணத்தை முடிச்சுடலாம். அத்தை என்னை ஆச்சரியமாக பார்த்தார். எப்படி சொல்ற நிலா? கவனிச்சுட்டு இருக்கேன், அதனால தான் சொல்றேன். டாக்டர் ரொம்ப வசதியானவர். நம்ம குடும்பத்தோட அவருக்கு இருக்கிற ஒட்டுதல் உங்களுக்கும் தெரியும். நம்ம இனம்தான். சரிம்மா நிலா, எல்லாம் சரிப்பட்டு வரும்னா டாக்டர் கிட்ட பேசிடு என்றாள் அத்தை. நான் தொடர்ந்து, அத்தை, நான் பேசிடுறேன் என்றேன். காஃபி வந்தது. இருவரும் குடித்தோம். அத்தை, நீங்களா சுரேஷ் கிட்ட பேச வேண்டாம். டாக்டர் கிட்ட பேசி எல்லாம் முடிவானதும் நாம சொல்லிக்கலாம். இப்ப நமக்கு அந்த விஷயம் தெரியாத மாதிரியே நாம காண்பிச்சுப்போம். சரி நிலா என்று எழுந்தாள் அத்தை. மாலை வரை வேலைகள் வலுவாக இருந்தன. மாலையில் டாக்டரை தனியாய் அழைத்தேன். வந்தார். அறை வாசலிலேயே நின்றபடி, என்ன நிலா என்றார். உள்ள வாங்க, ஏன் வெளியிலேயே நிற்கிறீங்க? உள்ளே வந்தார். உட்காருங்க டாக்டர் என்ற குறுக்கு சோஃபாவை காட்டினேன். உட்கார்ந்தார். சொல்லுமா நிலா, நீ கூப்பிட்டதை பார்த்தாலே ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறேன்னு தோணுச்சு. ஆமாம் டாக்டர், சுரேஷை உங்கள் பொண்ணு விரும்புகிறான்னு நினைக்கிறேன். அவனும் அவன் மேலே ஆசை வச்சிருக்கான். 2 பேரும் பேச்சு லெவலில் இருக்காங்க. உங்களுக்கு சம்மதம்னா கல்யாண ஏற்பாட்டை செஞ்சுடலாம். டாக்டரின் முகத்தில் ஒரு பூரிப்பு வெடித்தது. நிச்சயமா நிலா, எனக்கு இதில் பூரண சம்மதம். அமெரிக்காவில் இருக்கிற என் பையன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுற. அவன் கல்யாணத்துக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அவனுக்கு வந்தனா மேலே பிரியம் அதிகம். பேசிடுங்க டாக்டர், தள்ளி போட வேண்டாம். சரி நிலா, உன்னோட அம்மா மாதிரியே உனக்கு கூர்மையான பார்வை, முடிவுகளையும் சரியா வேகமாக எடுக்கிற. நன்றி டாக்டர். இது மாதிரி விஷயங்கள்ல அப்படித்தான் முடிவெடுத்தாகணும். டாக்டர் எழுந்தார். திருநெல்வேலியில் மருந்து வாங்கணும். பெரிய அத்தையோட மருந்து எல்லாம் தீரப்போகுது. மாமா அப்பாவை கொண்டு விட போனாரே, அப்பவே கூட நீங்க போயிருக்கலாமே. இப்பதாம்மா செக் பண்ண. என்னோட கார்ல போயிட்டு வந்துடுறேனே. அப்படியே பையன்கிட்டையும் ஃபோனில் பேசிடுறேன். சரி டாக்டர். டாக்டர் வெளியேறினார். எனக்கு பல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. அம்மா சொன்னதை மீண்டும் யோசித்து பார்த்தேன். இது மட்டும் தங்கம் அல்ல. மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகள் என் மூளையில் வந்து ஒலித்து கொண்டிருந்தன. ரமேஷ் படித்து கொண்டிருந்த அந்த புத்தகம் நினைவில் வந்தது. லாஸ்ட் டெம்பிள்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. வேகமாய் வெளியில் வந்தேன். ரமேஷ் அறையில் இருந்தார். என் வேகத்தை பார்த்தவர், என்ன நிலா, இவ்வளவு பதட்டமா வர என்று கேட்டார். பதட்டமெல்லாம் இல்லை. அன்னைக்கு ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தீங்களே, அது எங்க? எந்த புத்தகம்? லாஸ்ட் டெம்பிள்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. ஓ அதுவா? திடீர்னு அதை பற்றி ஏன் கேட்குற? போர் அடிச்சது, சும்மா படிக்கலாமேன்னு கேட்டேன்.
நிலா, நம்ம லைப்ரரியில ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. அதை குறிப்பா கேட்கிற? அந்த புத்தகத்துல பேரே வித்தியாசமா இருந்தது. சுவாரஸ்யமா இருக்கும்னு கேட்டேன். அதுக்கும் மேல தான் இருக்கு நிலா. அது மேல தான் இருக்கு நிலா. எந்த ரேக்ல வச்சீங்க? நானே வந்து எடுத்து தர்றேன். போற வேகத்த பார்த்தா நீயும் ஆராய்ச்சியில இறங்கிடுவ போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. கிண்டல் பண்ணாம வந்து எடுத்து கொடுங்க. நான் முன்னால் நடக்க பின்னால் வந்தார். லைப்ரரியில் இருந்து அந்த புத்தகத்தை எடுத்து கொடுக்கும்போது மெல்ல, நிலா, உங்க தாத்தா பெரிய ஆளா இருந்திருப்பார் போல. கொக்கோக்கோ சாஸ்திரம் ஆங்கிலத்துல படம் போட்டது பெரிய சைஸ்ல ஒரு ரேக்ல இருக்கு. சேர்ந்து படிக்கலாமா என்றார். முதல்ல நீங்க தனியா படிங்க. எனக்கு தேவையில்ல. அதுக்கெல்லாம் எனக்கு கைடு வேணாம்ப்பா. ஓ அப்படியா மேடம்? மெல்ல என்னை அணைக்க முயன்றார். விடுங்க. இதுக்குத்தான் முதல்லயே சொன்னேன். கல்யாணம் ஆனதும் வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போகலாம்னு. கொஞ்சம் ஜாலியா சுத்திட்டு வரலாம்னு. அதுதான் இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சே. சொன்னபடியே நிற்காமல் நடக்கத் துவங்க அவரும் வந்தார். புத்தகத்துடன் என் அறைக்கு திரும்பிய நான் புத்தகத்தினை புரட்ட ஆரம்பித்தேன். பிரமிப்புடன் இருந்தது. ஒரு பக்கத்தில் பென்சிலால் சில வரிகள் அடிக்கோடிடப்பட்டு இருந்தன. என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. பீரோவில் இருந்து அந்த பெரிய வரைபடத்தினை எடுத்து விரித்தேன். சுமார் 300 வருடங்களுக்கு முன்னால் திருநெல்வேலியில் ஒருவர் கட்டியதாக சொல்லப்படும் கோவில் தாளீஸ்வரம் காளி. அந்த கோவில் கட்டி முடிக்கும் நேரத்தில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பில் கோவில் பூமிக்குள் புதைந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின் அந்த கோவில் இருந்த இடம் இதுவரை தெரியவில்லை. இதில் முக்கியமான விஷயம், இந்த கோவில் முழுக்க முழுக்க தங்கத்தால் கட்டப்பட்டது. தங்கத்தால் கட்டப்பட்ட தகவல் ஒன்றும் இருக்கிறது. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இந்த தகவல் பொய் என்றும் அப்படி ஒரு கோவிலே கட்டப்படவில்லை என்கிற தகவல் சொல்கின்றனர். ஆங்கிலத்தில் படித்ததை மனதில் ஓட்டி பார்த்து வரைபடத்தினை மறுபடியும் பார்த்ததும் எனக்கு பல விஷயங்கள் புலப்பட ஆரம்பித்தன. என்னையும் அறியாமல் மீண்டும் புத்தகத்தை புரட்ட ஆரம்பித்தேன். முதல் பக்கத்தில் பம்பாய் விக்டோரியா டெர்மினலில் வாங்கியது. சந்திரசேகர ஐயர் செப்டம்பர் 7, 1959 என்று எழுதப்பட்டிருந்தது. சந்திரசேகர ஐயர்? ஏதோ மனதில் வேகமாயோட பீரோவில் இருந்து அந்த 3 பழைய டைரிகளையும் எடுத்தேன். அதில் எல்லாமே வரவு செலவு கணக்குகள் தான். இவ்வளவும் புத்தகங்களை படித்து சேகரித்த தாத்தா நிச்சயம் ஏதாவது எழுதி வைத்திருப்பார். அது எங்க இருக்கும்? ஆவலில் பீரோ முழுக்க தேடினேன். ஒன்றும் அகப்படவில்லை. கதவு தட்டப்பட்டது. யாரு? நான்தான் என்றார் ரமேஷ். ஒரு நிமிஷம். வரைபடத்தை எடுத்து மடித்து பீரோவில் வைத்தேன். டைரி 3ஐயும் எடுத்து வைத்தேன். கதவை திறந்தேன். சொல்லுங்க. உள்ள வரலாமா? வரக்கூடாது. அட உள்ள வாங்க. உள்ள வந்த ரமேஷ் சோஃபாவில் உட்கார்ந்தார். நிலா, எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. என்ன? நம்ம 2 பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வரவழைச்சு ஒரு விருந்து கொடுத்தா என்ன? நல்ல யோசனைதான். என்னைக்கு கூப்பிடலாம்? அதை நீதான் சொல்லணும். சொல்றேன். அப்புறம் ரமேஷ், உங்க அப்பா பெயர் என்ன? என்ன திடீர்னு கேட்குற? 2-3 தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மறந்துட்டேன். கல்யாண நேரத்துல கூட ஐயர் கேட்டு சொன்னேன். நீ கவனிக்கலையா? இப்ப சொல்லுங்க. சந்திரசேகரன்? நீங்க ஐயரா ஐயங்காரா? ஐயங்கார் தான். ஐயங்கார்ல சந்திரசேகரன்னு பேரு வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஆனா அவருக்கு வச்சிருந்தாங்க. ஓ, என்ன திடீர்னு கேட்குற? ஒண்ணுமில்ல. என்னமோ தோணுச்சு. ஏன் அவருக்கு அந்த பேரு வச்சாங்கன்னு எங்க அம்மா சொல்லி கேட்டதா ஞாபகம். இப்ப நீ கேட்டதும் தான் அது நினைவுக்கு வருது. சொல்லி நிறுத்திய ரமேஷை உற்று பார்த்தேன். என்னோட தாத்தாவோட நண்பர் ஒருத்தர். அவர் பெயர் சந்திரசேகர்னு ஒருத்தர். அவர் பட்டு ஜவுளி வியாபாரி. அந்த காலத்திலேயே சீனாவுக்கு போய் அங்கிருந்து சீன பட்டு வாங்கிட்டு வருவாராம். பம்பாயில வெள்ளைக்காரன் காலத்திலேயே வியாபார தொடர்புக்கு அலுவலகம் வச்சிருந்தவர். இன்னொரு விஷயம் கேட்டா நீ ஆச்சரியப்படுவ. எங்க தாத்தாவோட பூர்வீகம் இங்கதான். இங்கதான்னா? தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ கடற்கரை கிராமம். ரமேஷ் சொல்லி நிறுத்த எனக்கு ஏதோ பிடிப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு இருக்கேன். ரமேஷ் எழுந்தார். என்ன, எங்க கிளம்புறீங்க? எங்கேயும் இல்ல. நீ சொன்ன உடனே தான் ஞாபகம் வந்தது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எல்லாம் கைபேசியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க. பார்த்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வர்றேன். பார்த்து முடிவு பண்ணுவோம்.
2 நாள் இங்க இருக்கிற மாதிரி எல்லாரையும் வரவழைப்போம். சரியா? ம். வெள்ளிக்கிழமை ராத்திரி அவங்க கிளம்பினா நல்லா இருக்கும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் அவங்க இங்க நம்ம கூட இருந்துட்டு போகலாம். எல்லார்கிட்டயும் ஃபோன்ல பேசிட்டீங்கன்னா, டிக்கெட் போட சொல்லிடலாம். காலையில் நானே திருநெல்வேலி போய் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லோருக்கும் மின் அஞ்சலும் அனுப்பிட்டா நல்லா இருக்கும். ம். அப்படியே சித்தி விஷயம். நீ சொல்லவே வேண்டாம். எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்க கைபேசி மொட்டை மாடிக்கு போனா வேலை செய்யுதா? இல்ல நிலா. 2, 3 தடவை முயற்சி பண்ணி பார்த்தேன். வெளியில போய் தூத்துக்குடி ரோடு தொட்டா தான் டவர் எடுக்குது. மாமா கூட போய் இறங்கிக்கங்க. அவர அனுப்பிட்டு உங்க வேலைய பாருங்க. சித்தி விஷயம் விசாரணை பண்றது அவருக்கு தெரிய வேண்டாம். சரி, சொல்லியபடியே நகர்ந்தார். ரமேஷ் போனதும் வெளியில் வந்தேன். சுரேஷ் முன் அறையில் தான் உட்கார்ந்திருந்தான். கதவை திறந்து வைத்து நான் இதுவரை ரமேஷிடம் பேசிக் கொண்டிருந்தேன். ஒருவேளை சுரேஷ் கேட்டிருப்பானோ? மனதில் தோன்றினாலும் சுரேஷை பார்த்து புன்னகைத்தேன். அவன் பதிலுக்கு புன்னகைத்தாலும் அவன் முகத்தில் லேசாய் ஒரு கள்ளத்தனம் எட்டி பார்த்தது. அவன் பார்வையில் ஒரு அலட்சியம் இருந்தது, ஒரு எள்ளல் இருந்தது. நேற்று வரை அவன் அப்படி இல்லை. எனக்குள் ஒரு சின்ன உறுத்தல். மெல்ல நடந்து வரவேற்பு அறையை கடந்து பெரிய அத்தையின் அறையை நோக்கி நடந்தேன். திறந்திருந்த கதவினை மெல்லத் திறந்தேன். படுக்கையில் உட்கார்ந்திருந்த அத்தை என்னை எதிர்பார்த்து காத்திருந்தது போலவே இருந்தது. நான் கதவினை உள்புறம் தாளிட்டேன். கதவை தாளிட்டதும் அத்தையிடமிருந்து மெல்லிய கேவல் எழுந்தது. ஓவியம் வரையப்பட்டிருந்த ஸ்டாண்டை பார்த்தேன். முகத்தில் மெல்லிய சிரிப்பை வரவழைத்து கொண்டு அத்தையை திரும்ப பார்த்தேன். பயம் வெடித்திருந்தது. ஓவிய பலகையின் திரையை அகற்றியவள் மெல்ல வட்டிலில் இருந்த பிரஷை எடுத்தேன். என்னுள் ஏதோ புகுந்து கொண்டு செலுத்தியது போல் இருந்தது. சரசரவென்று பிரஷ் கேன்வாஸை புணர ஆரம்பித்தது. என் முகம் இறுகியது. என் விரல்கள் வழியே பிரஷின் ஊடே என் மனதில் உறுத்தி கொண்டிருந்த பிம்பம் கேன்வாஸில் இறங்கத் தொடங்கியது. மெல்ல திரும்பி பார்த்தேன். அத்தை கட்டிலில் முகம் புதைத்திருந்தாள். மெல்ல தலையை தூக்கி பார்த்து மீண்டும் உடல் பயத்தில் நடுங்க முகத்தை புதைத்து கொண்டாள். பிரஷ் பிடித்திருந்த என் கை வேகமாய் இயங்கிக் கொண்டிருந்தது. முழு உருவமும் கேன்வாஸில் இறங்கிவிட்டது. பிரஷை வட்டில் அப்படியே போட்டேன். திரை சீலையை மூடினேன். திரும்பி அத்தையை பார்த்தேன். அத்தையின் முகம் இன்னமும் பயத்தில் உறைந்திருந்தது. நான் கதவை திறந்து கொண்டு வெளியில் வழக்கம் போல வந்தேன். கதவை மூடினேன். நான் மீண்டும் வரவேற்பறைக்கு வந்தபோது சுரேஷுடன் ரமேஷ் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். மாமாவும் உட்கார்ந்திருந்தார். சின்ன அத்தை, சாப்பிட போகலாம் நிலா, உனக்காகத்தான் எல்லாரும் காத்திருக்கோம் என்றாள். எனக்கும் பசிக்குது அத்தை, பெரிய அத்தையை பார்க்க போனேன், வாங்க என்று சாப்பாட்டு மேஜைக்கு செல்ல எல்லோரும் உட்கார்ந்தோம். ரமேஷ் என் பக்கத்தில் உட்கார இன்னொரு பக்கம் வந்தனா சுவாதீனமாய் உட்கார்ந்தாள். சுரேஷ் சொல்லி வைத்தாற்போல் சாப்பிடும்போது அவ்வப்போது என்னையே பார்த்து கொண்டே சாப்பிட்டான். நான் உள்ளுக்குள்ளேயே சிரித்து கொண்டேன். சாப்பிட்டு முடித்து எழுந்தபோது ரமேஷ் என்னை பார்த்து கண்ணடித்து நகர்ந்தார். ஒவ்வொருவராய் நகர வரவேற்பறையில் நின்ற சுரேஷ் என்னை நோக்கி முன்னால் வந்தான். நான் மெல்ல சிரித்தேன். என்ன ரமேஷ், சொல்லு, உனக்கு சந்தோஷம்தானே என்று கேட்டேன். சந்தோஷந்தா நிலா, நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என்னோட ரூமுக்கு வாயேன். இல்ல நிலா, கொஞ்சம் தனியா பேசணும். லைப்ரரிக்கு போகலாமா? நீ போ, நான் வந்துடுறேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி நிலா. சுரேஷ் நகர்ந்தான். 2 நாளாய் அவன் என்னை பார்த்து கொண்டிருந்த பார்வையே அவன் மனதில் புகுந்திருந்த கள்ளத்தனத்தை எனக்கு சொல்லிவிட்டது. நான் என் வேலைகளை முடித்து கொண்டு லைப்ரரிக்கு போன போது சுரேஷ் ஏதோ புத்தகத்தினை புரட்டியபடியே இருந்தான். நான் எதிரே உட்கார்ந்தேன். என்னை பார்த்ததும் சிரித்தான். எனக்கு தெரியும் என்றான் பொட்டென்று. எனக்குள் சின்ன அதிர்ச்சி. நான் எதையும் காட்டிக்கொள்ளாமல், என்ன தெரியும் சுரேஷ்? நான் உங்கூட சின்ன வயசுலேருந்தே பழகி இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். உன்னோட சின்ன அசைவு கூட எனக்கு தெரியும். என்னை சாதாரணமா எடை போற்றாத. அவன் முகத்தில் ஒரு நக்கல். வீடிகை போடாத சுரேஷ், சொல்லு. சரியா ராத்திரி 1 மணிக்கு நான் காத்திருப்பேன் மொட்டை மாடியில. உனக்காக காத்திருப்பேன் சொன்னவன் எழுந்தான். என் பதிலுக்கு காத்திராமல் வேகமாய் வெளியேறினான். அவன் வேகமாய் படிகளில் இறங்குவதை அவன் கால்கள் படியில் வேகமாய் அழுத்தி இறங்குவதிலேயே தெரிந்தது.
நள்ளிரவு. பொட்டென்று முழிப்பு வந்தது. ரமேஷின் கைகள் என்னை அணைத்திருந்தன. மெல்ல அந்த கைகளை விலக்கிவிட்டு எழுந்தேன். முன்னறைக்கு வந்தேன். அங்கு சுவரில் மாட்டப்பட்டிருந்த பெரிய கடிகார முட்கள் இருட்டிலும் நேரம் சொல்லிக் கொண்டிருந்தது. மணி 12:50. மெல்ல ஓசையை ஏற்படுத்தாமல் படிகளில் ஏற ஆரம்பித்தேன். மொட்டை மாடியை நான் அடைந்தபோது வளர்பிறை நிலா வானில் உச்சத்தில் இருந்தது. மொட்டை மாடியில் சுவர் மீது உட்கார்ந்திருந்தான். நான் மெல்ல அவனை நோக்கி நடந்தேன். நான் அருகில் போனதும் தான் கவனித்தேன். அவன் தன் 2 கால்களையும் சுவரின் உள்புறம் போட்டு உட்கார்ந்திருந்தான். சொல்லு சுரேஷ், என்ன வேணும் உனக்கு? எதுக்கு என்ன இந்த நேரத்துல வர சொன்ன? என் குரலில் கொஞ்சம் கோபம் எட்டி பார்த்தது. சுரேஷ் சிரித்தான். உனக்கு கோபம் கூட வருமா? வரும். தேவைப்பட்டா கொலை வெறி கூட வரும். அப்படியா? முதல்ல என்னோட முக்கியமான சந்தேகத்துக்கு பதில் சொல்லு. என்ன சுரேஷ்? நீ என்னோட கேள்விக்கு பதில் சொல்லாம தப்பிக்க முடியாது. சுரேஷ், உனக்கு ஏதாவது தலையில அடிகிடி பட்டுடுச்சா என்ன? நீ யாரு? அவன் கேட்ட கேள்வியில் ஒரு நிமிடம் தடுமாறிய நான், என்ன அபத்தமான கேள்வி? உனக்கு என்ன தெரியணும் இப்ப? என்று கடுமையாக கேட்டேன். யாரு நீ? என்ன முட்டாள்தனமான கேள்வி? முட்டாள்தனமான கேள்வி இல்ல. சொல்லு, நீ யாரு? என் உடம்பு மெல்ல நடுங்கத் தொடங்கியது. நான் சின்ன வயசுல இருந்து நிலா கிட்ட பழகி இருக்கேன், சொன்னவன் நிறுத்தினான். என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு அடுத்த அதிர்ச்சி. என்ன உளர்ற? நான் உளரல, ரொம்ப தெளிவாத்தான் இருக்கேன். நீ யாரை வேணும்னாலும் நம்ப வைக்கலாம். உன்னோட நடை உடை பாவனை எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. சுரேஷ், உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? அதெல்லாம் இல்ல. நீ என்ன பைத்தியமா ஆக்கலாம்னு நினைக்காத. சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? அப்ப நீ நிலா இல்லைங்கிறத ஒப்புக்கிற? இல்ல, நீ ஏதோ அபத்தமா கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்க. நான் அபத்தமா கற்பனை பண்றேனா? நல்ல காமெடி பண்ற. எனக்கு உள்ளுக்குள் கோபம் எழ ஆரம்பித்தது. பெரிய அத்தையின் அறையில் நான் வேறு பிடித்தாற்போல் வரைந்தது நினைவில் வந்தது. எனது மூளையில் மின்னல் அடித்தாற்போல் ஒரு சொடுக்கு. ஒரு நிமிடம் என்னுள் யாரோ புகுந்தது போல் இருந்தது. சுரேஷை பார்த்தேன். என்ன அப்படி பார்க்குற? நான் நிலாதான், நீ நம்பினாலும் நம்பலைனாலும். எனக்குள் ஒரு ஆவேசம். சுரேஷ் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் எனது 2 கைகளாலும் அவன் 2 கால்களையும் பற்றி வேகமாய் தூக்கித் தள்ள, என் திடீர் செய்கையை சமாளிக்க முடியாத சுரேஷ் அதிர்ச்சியில் குரலை கூட எழுப்பாமல் வெளிப்பக்கம் விழுந்தான். நான் எட்டி பார்க்க அந்த இருட்டில் மிக பெரிய பறவையைப் போல் அவன் தரை நோக்கி பயணித்து கொண்டிருந்தான். இதுதான் அவனின் கடைசி பயணம். நள்ளிரவில் அவன் நச்சென்று தரையை சப்தத்துடன் முத்தினான். நான் சிறிது நேரம் மேலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தேன். அவன் கை கால்கள் விரிந்து குப்புற கிடப்பது அந்த இருட்டிலும் தெளிவாக தெரிந்தது. மெல்ல திரும்பி நடந்தேன். மின்னல் வேக நடை. நான் இவ்வளவு வேகமாக நடந்ததே இல்லை. ஆனாலும் வழக்கத்திற்கு மாறாக நடக்கிறேன் என்று மட்டும் புரிந்தது. என் அறைக்குள் வந்து கதவை மூடிக்கொண்டேன். உள்ளே உட்கார்ந்ததும் தான் நடந்து முடிந்த விஷயம் ஒரு படம் போல மனதில் ஓட ஆரம்பித்தது. அத்தையின் அறைக்குள் சென்ற நான் ஆவேசமாய் வரைந்தது சுரேஷின் படத்தைத்தான். வரையும் போது வேறு எந்த சிந்தனையும் இல்லை. முட்டாள்தனமான கேள்வி இல்ல, சொல்லு, நீ யாரு? சுரேஷ் கேட்டது மீண்டும் மீண்டும் மனதில் ஒலித்து கொண்டே இருந்தது. எப்படி எப்படி எந்த ஒரு செய்கையும் என்னை காட்டிக் கொள்கிறார் போல் இல்லையே. பின் எப்படி அவனுக்கு இந்த சந்தேகம் வந்தது? வேறு யாரிடமாவது இது பற்றி பேசியிருப்பானோ? மனதில் குழப்பம். சுவர் கடிகாரம் 2 என்றது. அந்த அழுக்குரல், குழந்தையின் அழுக்குரல் மீண்டும் கேட்க ஆரம்பித்தது. மெல்ல எழுந்தேன். சமையல் அறையை நோக்கி நடந்தேன். சமையல்கார அம்மாள் ஓரமாய் படுத்திருந்தாள். மெல்ல தட்டி எழுப்பினேன். வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். என்னம்மா, இங்க ஏன் படுத்திருக்கீங்க? உங்க அறையில போய் படுக்க வேண்டியதானம்மா? அப்படி இல்லைம்மா, ராத்திரி வேலை நிறைய இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய வேலை பாக்கி. வெளியில் எடுத்த பாத்திரத்தை எல்லாம் உள்ள வச்சு முடிக்க வெகு நேரம் ஆயிடுச்சு. ஆளை அடிச்சுட்டு போட்டா மாதிரி இருந்துச்சுமா. அப்படியே படுத்துட்டேன். சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? நல்லா தூங்கிட்டு இருந்த, திடீர்னு பொத்துன்னு ஏதோ சப்தம். எங்கம்மா? தெரியல, வெளியிலிருந்து வந்த மாதிரி தான் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? பதை பதைப்புடன் எழுந்தாள் சமையல்கார அம்மா. பொட்டென்ற முன் அறையில் விளக்கு எரிந்தது. நாங்கள் இருவரும் முன் அறைக்கு வர அங்கே ரமேஷ் மாமா
இருவரும் நின்று கொண்டிருந்தனர். என்னாச்சு? ரமேஷை பார்த்து கேட்டேன். தெரியல, மாமா தான் வந்து எழுப்பினாரு. வாசல்ல ஏதோ சப்தம்னு. பார்க்க போறோம். நீ எப்படி? நானும் சப்தம் கேட்டுத்தான் எழுந்தேன். சமையல்கார அம்மாவை எழுப்பி அழைச்சிட்டு வரேன். மாமாவும் ரமேஷும் முன்னால் வேகமாய் செல்ல நான் சமையல்கார அம்மாளுடன் பின்னால் நடந்தேன். கோட்டை வீட்டு வாசலில் கிடந்தது சுரேஷின் உடல். அவனை சுற்றி ரத்தம் தரையில் பரவியபடியே இருந்தது. ஐயோ என்று அலறினேன். ரமேஷ் என் கைகளை பற்றி கொண்டார். நான் கொஞ்ச நேரம் முன்னால் சுரேஷை மேலே இருந்து தள்ளிவிட்டேன் என்று தெரிந்தால் ரமேஷ் இவ்வளவு ஆதரவாக என் கையை பற்றுவாரா? ஆனாலும் நான் தான் சுரேஷை அசுரத்தனமாக மேலே இருந்து தள்ளி கொன்றேன் என்பதை என்னாலேயே நம்ப முடியவில்லை. ரமேஷ் படத்துடன், நிலா இப்படி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறா எண்ணத்துல இருந்தவன் தேவையில்லாம டாக்டர் பொண்ணு மனசுல வேற காதல் விதைகளை விதைச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு போயிட்டானே என்றார். அவன் சொன்ன அடுத்த வினாடி மாமா என்னை பார்த்தார். நான் மனதில் எந்த சலனமும் இல்லாமல், மாமா டாக்டரை கூப்பிட்டு வாங்க, அப்படியே எஸ்பி மாமாக்கு என்னோட அறையிலிருந்து ஒரு ஃபோன் போடுங்க என்றேன் கொஞ்சம் அதிகார தோரணையில். மாமா வேகமாய் நகர்ந்தார். சமையல்கார அம்மாளை பார்த்தேன். அவர், அத்தையை போய் எழுப்பி அழைச்சிட்டு வரம்மா என்று கிளம்பினார். ரமேஷ் என்னையே இன்னும் பார்த்து கொண்டிருந்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.